வணக்கம், நான் டாக்டர் சுதாகர். வெல்கம் டு மை சேனல். இந்த காலத்தில் மொபைல் டேப் அப்படிங்கிற விஷயமெல்லாம் ஒரு அத்தியாவசிய விஷயம் மாதிரியே ஆயிடுச்சு. இதுலேருந்து குழந்தைங்களை காப்பாற்றி வளர்த்துறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாகவே ஆயிடுது. அதுக்காக இந்த வீடியோவில் ஸ்க்ரீன் டைம்னால் குழந்தைங்களுக்கு வர்ற பாதிப்புகள், ஒரு நாளைக்கு குழந்தைக்கு சேஃபாக எவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் டைம் அலோவ் பண்ணலாம், பேரண்ட்ஸ் ஒரு சில நேரம் ஃபங்க்ஷன் போகிறீங்க, வெளியே போகிறீங்க, ட்ராவலில் இருக்கீங்க, இந்த டைமில் குழந்தைங்களுக்கு மொபைல் தரலாமா? குழந்தை எப்போ பார்த்தாலும் மொபைலை கையில் வச்சுட்டே இருக்காங்க டாக்டர் அப்படிங்கிற பேரண்ட்ஸ்க்கு இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பல விஷயங்களை பற்றி ஷார்ட்டாக கிறிஸ்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் டைம்னா என்னன்னு சொல்லிடுறேன். மொபைல், டேபு, கம்ப்யூட்டர், லேப்டாப், டிவி, இதில் எதை பார்த்தாலுமே அது ஸ்க்ரீன் டைம்குள்ளே வந்துடும். ஸோ குழந்தைங்க எக்ஸசிவாக இந்த விஷயங்கள்லாம் பார்த்தா, அதாவது அதிக ஸ்க்ரீன் டைம் குழந்தைங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரலான்னா, கண் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். கண்ணோட பார்வை மங்கிறது, கண்ணுக்கு இரிட்டேஷன் ஆகிறது, இந்த மாதிரியெல்லாம் வரலாம். ரெண்டாவது, குழந்தைங்களோட தூக்கம் பாதிக்கப்படும். மூணாவது, குழந்தைங்களோட பேசும் திறன் இல்லாட்டி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும், இல்லாட்டி வளராமையே போயிடலாம். நாலாவது, குழந்தைங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டில் ப்ராப்ளம் வரலாம், பிஹேவியரல் இஷ்யூஸ் வரலாம். இந்த ஆட்டிசம், ஏடிஹெச்டி இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நல்லது கிடையாது. ரெண்டாவது, ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்துருவோம். ஆக்சுவல் ரெக்கமெண்டேஷன் என்ன, இது சம்மந்தமாக என்னோடய ஒப்பீனியன் என்ன, இது ரெண்டுமே நான் சொல்லிடுறேன். ஐஏபி, இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், இவங்களோட ஸ்க்ரீன் டைம் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, 2 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது 0. அதாவது அவங்களுக்கு இந்த மொபைல், லேப்டாப், டிவி இந்த மாதிரி எந்த எக்ஸ்போஷருமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரெக்கமெண்டேஷன். 2 வயசு டு 5 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஸ்க்ரீன் டைம் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே கண்டினியூஸாக கிடையாது. ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்டு நடுவில் பிரேக் விட்டுட்டு அப்புறம் காமிக்கலாம். 5 வயசுலேருந்து 10 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2 ஹவர்ஸ் ஸ்க்ரீன் டைம் எக்ஸ்போஷர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ஹவர்ஸ்னால் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அதிகபட்சம் 2 ஹவர்ஸ். இந்த 2 ஹவர்ஸில் குழந்தைங்களோட எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே இந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே அடக்கிடணும். 10 இயர்ஸ்க்கு மேலே குழந்தைங்க நல்லாவே புரிஞ்சுக்கிற வயசு வந்துடும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் இந்தியன் ரெக்கமெண்டேஷன் மட்டும் கிடையாது. ஏஏபி, அதாவது அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், இவங்களுமே இதே ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் சொல்கிறாங்க. WHO, உலக சுகாதார மையம், இவங்களுமே இதே ரெக்கமெண்டேஷன் தான் சொல்கிறாங்க. இதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா, 2 வயசு வரைக்கும் குழந்தைங்களோட பிரெயின் க்ரோத் நல்லா வேகமாக நடந்துகிட்ருக்கிற வயசு. இந்த மாதிரி வேகமாக வளரும் மூளைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான விஷயங்களை கொடுக்கணும். இந்த 2 வருஷத்தில் அவங்க நிறைய ஸ்கில்ஸ் வளர்த்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நம்ம குழந்தைங்கள இந்த மாதிரி ஸ்க்ரீனில் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய பிரெயின் க்ரோத்துக்கான வாய்ப்பு அமையாமல் போயிடும். இந்த ரெக்கமெண்டேஷனில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் நான் பண்ணுவேன். இது என்னோடய சொந்த ஒப்பீனியன். ஒரு நாளைக்கு ஒரு ½ அன் ஹவர் இல்லை அதுக்கும் கீழே 2 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ரைம்ஸ் மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோஸ் போட்டுவிட்டு நீங்கள் குழந்தை கூட சேர்ந்து கம்பெனி கொடுத்து டான்ஸ் ஆடுறது, கூட சேர்ந்து பாட்டு பாடுறது, இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். கூட சேர்ந்து சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்காக நீங்கள் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 இயர்ஸுக்கு கீழே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷனே சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியான டைம். உதாரணத்துக்கு குழந்தைங்களோட தாத்தா பாட்டி வேறு ஊரில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா வீடியோ கால் பண்ணி பேசுகிறீங்கன்னா அது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸ் இல்லை வீடியோ காலில் 2 சைடு இன்ட்ராக்ஷன் நடக்கிற காரணத்தினால குழந்தைங்களோட ஸ்பீச்சுக்கோ இல்லை பிஹேவியருக்கோ பெரிய ப்ராப்ளம் வராது. பட் கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் ஆகலாம். ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான டைம் இதை பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிடணும். பை சான்ஸ் ஏதாவது பேரண்ட்ஸு குழந்தைங்க மொபைல் பார்த்து நிறையா கற்றுக்குறாங்க டாக்டர், அது அவங்களுக்கு படிக்கிறதுக்கோ இல்லை அவங்களோட மூளை வளர்ச்சிக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க டாக்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தப்பாக தான் இருக்கும். அதை பற்றி வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக மொபைல் காமிக்கிறது தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. அது எப்பயுமே கரெக்டான பாதையில் போய் முடியாது. இதனால் குழந்தைங்க கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டாலும் பிரச்சனையே கிடையாது. பெரும்பாலான பேரண்ட்ஸு உடம்பு வளர்ச்சியோட மூளை வளர்ச்சி முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மொபைல் காமிச்சிட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுனால உடம்பு கொஞ்சம் பெட்டராக வளர்ந்தாலுமே
அதனால பிரெயின் growth பாதிக்கப்படுது அப்படின்னா அது கண்டிப்பாக கரெக்ட் கிடையாது. ரெண்டாவது, தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் காமிக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். தூங்குறதுக்கு ஒரு 2 to 3 hours 4 hours முன்னாடியாவது மொபைலை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஸ்க்ரீன் டைம் இல்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு குழந்தை அழுகிறாங்க, அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா மொபைலை காமிச்சு சமாதானப்படுத்துறது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பழக்கமாயிரும். அடுத்தது, குழந்தைங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சிம்பிளாக டிப்ஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், உங்கள் குழந்தையோட ஸ்க்ரீன் டைமை நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற பெற்றோர்களோட ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்கள் டெய்லி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மொபைல் முன்னாடியே உட்காந்துட்ருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ சேஞ்சு உங்கள் கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகணும். செகண்டு, குழந்தைக்குன்னு சொல்லிவிட்டு வீட்டில் ஏதாவது மொபைலோ டேபோ வச்சுருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு டிஸ்கார்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் குறைஞ்ச ரேட்டுக்கு விற்றுருங்க. இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது, குழந்தைங்களோட மூளை பயங்கர ஆக்டிவாக இருக்கிற மூளை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருக்கணும். இந்த காரணத்தினால தான் மொபைலுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ அவங்களுடைய மூளைக்கு தீனி போடுற மாதிரி நீங்கள் வீட்டில் நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா, குழந்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தை அவங்களோட பிரெயினை யூஸ் பண்ணி இன்னோவேட் பண்ணி புதுசு புதுசாக அவங்களே விளையாண்டுக்குவாங்க. டாய்ஸ் வாங்கி கொடுக்கறதுனா ரொம்ப காஸ்ட்லியாக ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கணும்லாம் அவசியமே கிடையாது. சின்ன சின்னதாக ஒரு 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபாய்க்குள்ளே இருக்கிற டாய்ஸு நிறைய வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அவங்க எப்படி விளையாடுறதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிக்குவாங்க. சிம்பிளாக தண்ணி மண் இது மட்டும் இருந்தாங்க கூட அதை வச்சு எப்படி விளையாடுறதுன்னு குழந்தைங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுக்கறது மட்டும்தான் உங்கள் வேலை. இதில் முக்கியமாக நோட் பண்ணுற விஷயம், குழந்தைங்க அவங்களா விளையாண்டாங்கன்னா 100க்கு 100% அந்த ஏரியா ஃபுல்லாக மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக கசகசன்னு பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு பெற்றோர்கள் தயாராகிக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம், குழந்தைங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வீட்டில் ஒரே ஆள் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கிறதுங்கிறது குழந்தைக்கும் போர் அடிச்சிடும், அந்த பர்சனுக்கும் ரொம்ப போர் அடிச்சிடும். உதாரணத்துக்கு, பெரும்பாலும் வீட்டில் குழந்தைங்களோட அம்மா மட்டும்தான் குழந்தை கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது குழந்தைக்கும் கொஞ்சம் போர் அடிச்சிடும், அம்மாவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ வீட்டில் இருக்க மற்றவங்க குழந்தைய ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour to 1 hour இல்லைனா 2 hours டேக் ஓவர் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த டைமில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். குழந்தையோட அப்பாவுக்கு ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட், வேண்டுகோள் வைக்கிறேன். நிறைய வீட்டில் குழந்தையோட அப்பா குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபுல்லாக வேலையில் பிஸியாக இருப்பாங்க. சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணிட்டுருப்பாங்க, மொபைல் நோண்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்கிறது புரியுது. பட் குழந்தையோட வளர்ச்சி, எஸ்பெஷலி பிரெயின் க்ரோத்து, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, இதிலெல்லாம் தந்தைமார்களோட பங்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது நீங்கள் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வச்சுக்கோங்க. காலையில் ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour, இல்லை ஈவினிங் டோட்டலாக ஒரு 1 hour. இந்த மாதிரி நீங்கள் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைமில் அம்மாவும் ஃப்ரீ ஆகிக்குவாங்க, அம்மாவுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். செகண்டு, உங்கள் குழந்தைய புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும். எனக்கு தெரிஞ்சு நிறையா ஃபாதர்ஸ் குழந்தை கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் சொல்லித்தராங்க. பட் ஒரு சில அப்பாக்கள் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையே நினைக்கிறது கிடையாது. ஸோ இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸு, குழந்தைங்கள பார்க்குக்கு கூப்பிட்டு போகலாம், வெளியே வேடிக்கை காமிக்கிற கூப்பிட்டு போகலாம். மற்ற குழந்தைங்க யாராவது வீட்டு பக்கத்தில் இருக்காங்கன்னா அவங்களும் கூட வீட்டுக்கு இன்வைட் பண்ணி விளையாட வைக்கலாம். இந்த மாதிரி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு எது செட் ஆகுமோ அது பண்ணிக்கலாம். இதெல்லாம் சரிங்க டாக்டர், அதுக்குன்னு நாங்கள் மொபைலே தொடாமல் இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஈஸியான விஷயம் சொல்கிறேன். வீட்டில் அம்மா அப்பா 2 பேருமே அட் அ டைம் மொபைல் நோண்டிட்டு இருக்கிறது 100க்கு 100% அவாய்ட் பண்ணிடணும். பை சான்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வேணும், கொஞ்சம் ஃப்ரீ டைம் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு 1/2 hour 1 hour மொபைல் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த 1/2 hour 1 hourக்கு உங்களோட பார்ட்னர் உங்கள் குழந்தை கூட நல்லா கம்பெனி கொடுக்கணும். நீங்கள் தனி ரூமில் உட்காந்து மொபைல் பார்த்துட்ருங்க. முடிஞ்சளவுக்கு இந்த விஷயத்தை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சரிங்க டாக்டர், பெரும்பாலான நேரம் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் என் குழந்தைக்கு இந்த ரெக்கமெண்டேஷனுக்கு ஏற்ற அளவுக்கு நான் ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறேன். பட் குழந்தைய வெளியே கூப்பிட்டு போகும்போது, ட்ராவலிங்கில் இருக்கும்போது இந்த டாய்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது, அந்த டைமில் அவங்கள சமாளிக்க முடியல, அப்போ மொபைல் தரலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. பட் என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன்.
ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ட்ராவல் பண்ணுறீங்க, ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஊருக்கு போகிறீங்க, இந்த ஒரு நாளில் குழந்தைய சமாளிக்க முடியல, மொபைல் கொடுத்தா தான் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக கொடுங்க. அதனால ஒரு பெரிய ப்ராப்ளமெல்லாம் கிடையாது. பட் அதுவுமே ரொம்ப கண்டினியூஸாக ஒரே அடியாக பார்க்க விடாதீங்க. ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் பார்த்தாங்கன்னா நடுவில் பிரேக் விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸாக குழந்தை கூட மற்ற விஷயங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வேணால் பார்க்க வைங்க. ஒரு பீடியாட்ரிஷனே இதை நான் சொல்லக்கூடாது, பட் பேரண்ட்ஸோட ஹெல்த்தும் முக்கியம். பேரண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த காரணத்தினால ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காங்கன்னா அவங்களுக்குமே ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ அதனால மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்கறதுல ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. என்னோட குழந்தை எப்போ பார்த்தாலும் மொபைல்லே தான் டாக்டர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, வேறு ஏதாவது பண்ணணும்னு நாங்கள் ஹெல்ப் பண்ணாலுமே அவங்க மொபைலில் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்களோட அன்றாட வேலை பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி எது பண்ணாலுமே மொபைல் இல்லைன்னா ஒன்றுமே அவங்கள நகர்த்த கூட முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா குழந்தை மொபைலுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்கள அர்ஜென்ட்டாக அடிக்ஷன் பண்ணணும். மெடிக்கல் டேர்மில் இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நம்மளுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் நம்ம பண்ணும்போது மூளையில் டோப்பமைன் அப்படிங்கிற கெமிக்கல் சுரக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு அதர் என்டர்டெயின்மெண்ட்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத காரணத்தினால மொபைல் பார்த்து பார்த்து பழகி மொபைல் பார்த்தா தான் அந்த டோப்பமைன் சுரக்கும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. கண்டினியூஸாக இந்த டோப்பமைன் பிரெயினில் இருந்துக்கிட்டே இருக்கிற காரணத்தினால அதை விடுறதுக்கு குழந்தைங்களுக்கு மனசு வரல, அதனால தான் மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மொபைல் அடிக்ஷன் அப்படிங்கிறது ஆல்கஹால் அடிக்ஷனுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னா கை நடுக்க வந்துடும், நார்மலாக பிஹேவ் பண்ண முடியாது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இதை டக்குன்னு நிறுத்தினா கண்டிப்பாக அதுக்கேற்ற சிம்டம்ஸ் எல்லாம் வரும். குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க, பயங்கரமாக அழுதுகிட்டே இருப்பாங்க, ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த டோப்பமைன் செக்ரீஷன் சடனாக கட் ஆகிட்டு காரணத்தினால. பட் இந்த மாதிரி மொபைல் அடிக்ஷனை அடிக்ஷன் பண்ணணும், நிறுத்தணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியான வழி என்னென்னா, குழந்தைங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் டைமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சடனாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். மொபைல் கிடையாது, டிவி கிடையாது, லேப்டாப் கிடையாது, டேபு கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி எங்கேயோ ஒழிச்சு வச்சுருங்க. நீங்களும் ஒரு 3-4 நாளைக்கு இந்த மாதிரி எந்த ஸ்க்ரீன் டைமும் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஒரு 2 டேஸுக்கு 3 டேஸ்க்கு குழந்தை பயங்கர மோசமான நிலைமையில் இருப்பாங்க, உங்களால் சமாளிக்கவே முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் கிராஜுவலாக குழந்தை மொபைல் இல்லாத வாழ்க்கைக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க. இந்த 3 டேஸ் 4 டேஸில் நீங்கள் குழந்தை கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதிகமாக அவங்களுக்கு புதுசு புதுசாக சொல்லித்தாங்க, அதிகமாக விளையாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுங்க. டாய்ஸில் விளையாடுறது, ஏதாவது வரைஞ்சி காமிக்கிறது, வரையறதுக்கு சொல்லித்தர்றது, இந்த மாதிரி என்ன வேணால் பண்ணலாம். இதை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, பட் இதுதான் ஒரு பேசிக்கான கான்செப்ட்டு. ஸோ ஃபைனலாக ஒன் லைனர் சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்க மொபைல் அதிகமாக பார்க்குறதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான். மொபைல் இல்லாமல் என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்கு பல வகைகள் இருக்குது, அது குழந்தைங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுத்தா போதும். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.